அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்ற ஒரு அருமையான சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இது பாகம் 3. நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் மற்றும் 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். தேவ பிள்ளைகளே, ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அதை நாம் விசுவாசிக்கும் போது எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து இப்பொழுது நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த சத்தியத்தை தியானிக்கிறோம்? நாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ரோமர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் எப்படி இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை பார்த்தோம். இந்த சத்தியம் எதை பற்றியது? பாருங்க, மனுஷன் பாவத்தினால் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகளை விசுவாசிக்கும் போது இயேசு எப்படி நமக்காக கிருபாதார பலியாக அவர் எப்படி சிலுவையில் மரித்தார், அவர் எப்படி இரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது பாருங்க, நாம் இயேசுவை பற்றும், குறிப்பாக இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய், குற்றமற்றவர்களாய், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் என்ன செய்கிறோம்? மாற்றப்படுகிறோம். அதன் மூலம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நமக்கு திரும்பவும் தேவனோடு ஒரு உறவு என்ன செய்து விட்டது? உண்டாகிவிட்டது. இப்பொழுது நாம் தேவனுடைய மகன் மகள்களாக, தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இப்பொழுது நாம் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். தேவன் நம்முடைய தகப்பனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியம் எதை பற்றியது? எப்படி நமக்கு தேவனோடு இப்பொழுது உறவு உண்டாயிருக்கிறது என்பதை குறித்த அந்த சத்தியம். இப்போ நமக்கு தேவனோடு உறவு உண்டாயிடுச்சு, ஆண்டோட பிள்ளைகளாக மாறிட்டோம். இப்போ ஆண்டோட பிள்ளைகளாக மாறினா மட்டும் போதுமா? அதை நடக்கையில் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப என்னது முக்கியம். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பது சொல்கிறது ரொம்ப முக்கியமானதான். ஆனால் ரட்சிப்பு என்பது ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டதன் மூலம் உண்டான அந்த மாற்றம் நம்முடைய நடக்கையில் என்ன செய்யணும்? வெளிப்படணும். தேவனுடைய சுபாவத்தை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, தேவனோடு நமக்கு உறவு இருக்குது. அப்போது நாம் நமக்குள்ளே வாசமாக இருக்கிற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை, அவருடைய குணத்தை நம்முடைய நடக்கையில் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். இயேசுவினுடைய அன்பை நம்முடைய நடக்கையில் வெளிப்படுத்தணும். இயேசுவினுடைய சந்தோஷத்தை நம்முடைய நடக்கையில் வெளிப்படுத்தணும். இயேசுவினுடைய பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அப்போது இப்படியாக நடக்கையிலே எப்படி இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படணும், அதை பற்றிய சத்தியத்தை தான் இப்பொழுது நாம் இந்த ரோமர் 6லேருந்து என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். அப்போது பரிசுத்தமாகுதல் என்பதனுடைய அர்த்தம் என்ன? பாருங்க, பரிசுத்தமாகுதல் என்பதிலே 2 காரியம் இருக்குது. ஒன்று,
நம்மை அடிமைப்படுத்திய பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் தூரமாக்கப்படுதல். இதுக்கு முன்னே அடிமைப்படுத்திய உலக இச்சைகள், ஆசைகள், கோபம், எரிச்சல், பகை, இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து தூரமாக்கப்படுறது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட பாவத்தின் மேல் நாம் அதிகமாய் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட பழைய பாவங்கள் மேல் இப்பொழுது நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் வாழுகிறது மாத்திரமல்ல பாருங்க, அது முதல் பாகம். பழைய பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? தூரமாக்கப்படணும். அவைகள் மேல் அன்றாடம் பாருங்க ஜெயம் எடுக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அதுதான் பரிசுத்தமாக்கப்படுதலின் முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி என்னது? வெறும் கோபத்தை ஜெயித்தா மட்டும் பத்தாது. இப்போ நான் அன்பு கூறுவதில் என்ன செய்யணும்? பெருகணும். ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சாந்த குணத்தில் பெருகணும். ஒவ்வொரு நாளும் மனத்தாழ்மையில் பெருகணும். இப்படி பரிசுத்தமாதலின் ரெண்டாவது பகுதி என்னது? இப்போ தெய்வீக குணாதிசயத்திலே, சுபாவத்திலே, நடக்கிறதுலே நாம் பெருகி கொண்டே இருக்கிறவர்களாக என்ன செய்யணும்? மாறணும். பாருங்க, இந்த பரிசுத்தமாதலின் சத்தியத்தை தான் இப்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ரோமர் 6 நம்ம என்ன செய்கிறோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் நம்முடைய நடக்கையிலே தெய்வீக சுபாவம் உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது, இதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமாதலின் சத்தியம் எந்த அஸ்திபாரத்தின் மேல் நிற்கிறது? அதை தான் இந்த ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் வாசித்தோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த பரிசுத்தமாகுதல் என்ற சத்தியம் எந்த அஸ்திபாரத்தின் மேல் நிற்கிறது என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இப்பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம்னா என்ன அர்த்தம்? பாவத்தின் நிமித்தம் இப்பொழுது நம்மேல் ஒரு தண்டனை என்ன செய்யணும்? வரணும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கிருபாதார பலியாக தேவனுடைய கோபாக்கினையை அகற்றி தேவனுடைய கிருபையை நம்முடைய வாழ்வின் மேல் கொண்டு வரும்படியாக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த தேவனுடைய சட்டத்தை பாருங்க நிறைவேற்றும் பலியாக இயேசு சிலுவையில் என்ன செய்கிறார்? மரித்தார், ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக ரத்தம் சிந்தினார். அந்த சத்தியத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது என்ன நடக்கு? அவன் பாவத்தின் தண்டனையிலிருந்து என்ன செய்கிறான்? விடுவிக்கப்படுகிறான். தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்கிறான்? மாற்றப்பட்டு விடுகிறான். தேவனோடு இப்போ என்ன செய்யிட்டு உறவு உண்டாயிருச்சு. இப்போ தேவனோட பிள்ளை ஆயாச்சு. நம்முடைய பரலோக அப்பாவை போல நம்முடைய நடக்கையில் என்ன செய்யணும்? மாறணும். ஏன்னா தேவன் அன்பாகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்போ அதே போல் நானும் என் நடக்கையில் என்ன செய்யணும்? மாறணும். அப்போ இந்த மாற்றத்தை எனக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பில் செஞ்சிட்டாராம். என்ன செஞ்சிட்டாரு? நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன பண்ணிட்டாரு? ஞான ஸ்நானம் பண்ணி விட்டார். கிறிஸ்து இயேசுவோடு நம்ம என்ன செய்து விட்டாரு? ஆவிக்குரிய ரீதியிலே ஒன்றாக்கி விட்டார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம்தான் பாருங்க பரிசுத்தமாதலுக்கு அஸ்திபாரமாக என்ன செய்கிறது இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை தான் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் என்னது இருந்தால், கிறிஸ்துவுக்குள் எப்படி சரீரப்பிரகாரமா இருக்க முடியுமா? இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவியானவர் மூலம் ஆவிக்குரிய ரீதியில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அதை புரிந்து கொள்ள 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் நாம் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆவிக்குரிய ரீதியில நான் கிறிஸ்துவோடு இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கேன்? இணைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம். அதை இன்னும் விளக்கி சொல்றதுக்கு இந்த வசனத்துல பார்க்கிறோம் பாருங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே என்ன செய்கிறானா? ஒரே ஆவியாக இருக்கிறான். இப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட போது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லும்போது அது எதை பற்றி பேசுகிறது? இப்பொழுது நாம் கிறிஸ்துவுடனே ஒரே ஆவியாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு இணைப்பு நமக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன செய்து விட்டது? ஒரு இணைப்பு உண்டாகிவிட்டது. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் எப்படி ஒரு கணவன் மனைவி திருமணத்தில் இணைக்கப்படும் போது அவர்கள் இருவராயிராமல் எப்படி ஒருவராக மாறுகிறார்களோ அதே போல்
இப்பொழுது நாமும் கிறிஸ்துவோடு என்ன செய்யப்படுறோம்? இணைக்கப்படுவதன் மூலம் இப்போ பாருங்க, நாம் கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றாக்கப்படுகிறோம். இப்பொழுது தேவன் நம்மை பார்க்கும்போது இப்போ நம்மை பார்ப்பதில்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என் பேர் ஹெகின்ஜான். தேவன் இப்பொழுது என்னை பார்க்கும்போது ஹெகின்ஜானா பார்க்கிறதில்ல, என்னை யாருக்குள்ளாக பார்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறார்? பார்க்கிறார். கிறிஸ்துதான் இப்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய அடையாளமாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். பாருங்க, ஏன்? நான் இப்பொழுது கர்த்தரோடு ஒரே ஆவியா என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். பாருங்க, நாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம் அல்லவா? இந்த ஆவிக்குரிய உறவை கொஞ்சம் நம்முடைய மனதுக்கு புரிகிற மாதிரி விளக்குவதற்கு தேவன் வேதத்தில் சில பட விளக்கத்தை என்ன செய்கிறார்? வைத்து இந்த உறவை என்ன செய்கிறார்? விளக்குகிறார். அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். பாருங்க, முதல் பட விளக்கம், அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே, அதை நம்முடைய மனதுக்கு புரியும்படியாக விளக்குவதற்கு வேதம் பயன்படுத்துகிற முதல் பட விளக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம் அந்த செடியில் இருக்கும் கொடிகளாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு தமக்கும் தம்முடைய சீஷர்களுக்கும் இருக்கிற உறவை விவரித்து சொல்றாரு. பாருங்க, இயேசு சொல்றாரு, பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்களாம் யாரு? செடியில் உள்ள கொடிகளாக என்ன செய்கிறீங்க? இருக்கிறீங்க. இன்னொரு விதத்தில் இதை தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாம் இயேசுவாகிய அந்த மரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற கிளைகளாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் கிளைகள் என்ன செய்யும்? இருக்கும். அதே போல தான் இப்போ இயேசுவாகிய திராட்சை செடியிலே இணைக்கப்பட்ட கிளைகளாக நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போது யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு மரம்னு சொல்லும்போது, அந்த மரம்னு சொல்லும் போதே நம்ம எதை உட்பட சொல்கிறோம்? மரத்தில் உள்ள கிளை, அதில் உள்ள இலை எல்லாவற்றையும் இணைத்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஒரு மரம்னு என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். கிளை வேற, மரம் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான். அதனால தான் பாருங்க, இதை தான் அந்த கிறிஸ்துவோடு நாம் ஒரே ஆவியாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே. கிறிஸ்துவோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் ஆவிக்குரிய ரீதியில். அது எப்படி? அதை விளக்குறதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு. இயேசு திராட்சை செடி, நாம் செடியில் உள்ள கிளைகளாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போது இப்போ திராட்சை செடின்னு சொல்லும்போது அதில் உள்ள கிளைகளும் இணைச்சி தான் அந்த திராட்சை செடி இன்னும் நம்ம என்ன செய்கிற சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? பிதாவினுடைய பார்வையில் கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது தேவன் வெறும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்ப்பதில்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் திராட்சை செடியாகிய அவரில் கொடிகளாக இணைக்கப்பட்டிருக்க நம்மையும் சேர்த்துதான் தேவன் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் பாருங்க வைக்கப்பட்டதன் மூலம் நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவாக தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? மாறிவிட்டார். பாருங்க, கிறிஸ்து தான் நம்முடைய அடையாளம். அதனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் நீதிமான்கள்னு என்ன செய்கிற? அறிக்கை பண்ணுகிறோம். ஏன்? இயேசு கிறிஸ்து நீதிமானாக இருக்கிறார். இப்போ நானும் அவருக்குள்ளாக இருக்கிறதுனால யோசிச்சு பாருங்க, அவர் நீதிமானா நம்மளும் யாரு? நீதிமான் தான். இதுதான் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கமான உறவு. பாருங்க, இன்னொரு பட விளக்கம் வேதத்தில் கிறிஸ்துவுக்கும் நமக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய உறவை விளக்குவதற்கு வேதம் பயன்படுத்துகிற இன்னொரு பட விளக்கத்தை நாம் பார்ப்போம். பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இங்கே இந்த வசனத்தில் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை வேதம் விளக்குவதற்கு பயன்படுத்துகிற இன்னொரு பட விளக்கம் என்னது? கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? அவர் ஒரு சரீரத்தில் உள்ள தலைக்கு என்ன செய்கிறார்? ஒப்பாக இருக்கிறார். பாருங்க, தலை தான் ஒரு சரீரத்தில் பாருங்க, அதுதான் மேற்பகுதி. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை இப்படி வேதம் விவரிக்கிறது. பாருங்க, கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயமாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம்.
நாம் அவருடைய சரீரமாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போது யோசித்து பாருங்க, இப்போது என்னோடய பேர் ஹெகின்ஜான்னு சொல்லும்போது தலை சரீரம் எல்லாம் இணைச்சி தான் ஹெகின்ஜான் என்று என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. அதே போல தான் பாருங்கள், இன்றைக்கி தேவனுக்கு முன்பாக தேவன் தம்முடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து என்று பிதாவானவர் பார்க்கும்போது வெறும் இயேசுவை மட்டும் பார்க்கிறதில்ல, அவருடைய சரீரமாகிய நம்மையும் இணைத்து தான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், பார்க்கிறார். அப்போது யோசித்து பாருங்க, கிறிஸ்துவுக்குள் என்ன ஜீவன் இருக்குதோ அந்த ஜீவன், அந்த உயிர் தான் நமக்குள்ளேயும் என்ன செய்கிறது, பாய்ந்து ஓடுகிறது. அந்த ஆவிக்குரிய ஜீவன் தான் நமக்குள்ளும் என்ன செய்கிறது, பாய்ந்து ஓடுகிறது. இயேசுவுக்குள் இருக்கும் அந்த நித்திய ஜீவன் தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளும் என்ன செய்கிறது, பாய்ந்து ஓடுகிறது. நாம் ஜீவனை பெற்றவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து நீதிமானாக இருக்கிறார், நாமும் நீதிமானாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அவருடைய ஞானம், அறிவு, அவருடைய வல்லமை எல்லாம் இப்பொழுது நமக்குள்ளே என்ன செய்கிறது, இருக்கிறது. ஏன், நாம் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அவர் தலை, நாம் அவருடைய சரீரமாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். தலையின் சரீரத்தை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது, எல்லாம் ஒன்று தான். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி வேதம் என்ன செய்கிறது, விளக்குகிறது. கடைசியாக பாருங்கள், கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை வேதம் விவரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அருமையான ஒரு பட விளக்கம் என்னவென்றால், பாருங்கள், கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார், நாம் அவருடைய மணவாட்டியாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். மணவாட்டியாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். பாருங்கள், வேதம் இப்பொழுது ஒரு வசனத்துக்கு நாம் செல்வோம். பாருங்கள், 2 கொரிந்தியருக்கு செல்வோம், 11ஆம் அதிகாரம். இப்போ பாருங்கள், 2வது வசனத்துக்கு கேட்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாருங்க, இங்கே வேதம் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பாருங்க, அந்த திருமண உறவில் இணைக்கப்படுகிற ஒரு புருஷன் மனைவி, அதை வைத்து இங்கே வேதம் என்ன செய்கிறது, விளக்குகிறது. பாருங்க, கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம், நாம் அவருடைய மணவாட்டியாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். பாருங்க, அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி அப்போது வேதம் சொல்லுகிறது, ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறாங்க, அதே போல தான் நாமும் பாருங்க, நம்முடைய மணவாளனாகிய இயேசுவோடு இப்பொழுது மணவாட்டியாகிய நாம் அவருக்குள் ஆவிக்குரிய ரீதியில் ஒன்றாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு உறவை ரட்சிப்பின் மூலம் இப்பொழுது தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அதுதான் இப்போ நம்முடைய ஆவிக்குரிய அடையாளம், ஆவிக்குரிய அட்ரஸ். அதுதான் பாருங்க, இப்போ தேவன் உங்களை பார்க்கும்போது பாருங்க, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே வைத்து தான் இப்போ உங்களை என்ன செய்கிறார், பார்க்குறார். உங்களை தனி மனிதனாக அவர் என்ன செய்கிறதில்ல, பார்க்கிறதே இல்லை. பாருங்க, அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான் இப்போ வேதம் என்ன சொல்லுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் இயேசுவுக்கு சிலுவையில் என்ன நடந்துச்சோ அந்த சிலுவை மரணத்தில் பாருங்க, இப்போ நாமும் என்ன செய்கிறோமா, இணைக்கப்பட்டு இப்போ நாமும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு பாருங்க, இயேசுவோடு கூட நாம் உயிரோடு எழுந்து விட்டோம் என்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கற்பிக்கிறது. பாருங்க, வாசிக்கலாம். இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப போவோம். பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் இப்போ 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும்
பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகள், இந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதன் மூலம் இப்போ என்ன ஆயிட்டா, வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்திலையும் நாம் இப்போ என்ன செய்து விட்டோம்? இணைக்கப்பட்டு விட்டோமா? இணைக்கப்பட்டு என்ன ஆயிட்டு பாருங்க, அவர் மரித்த போது நம்முடைய பழைய பாவ மனுஷனுக்கு நாமும் என்ன செய்து விட்டோம்? மரித்து விட்டோம். பாருங்க, அதை தான் 2வது வசனத்தில் வேதம் வாசிக்க கேட்கலாம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையில் மரித்த போது என்னாச்சு? என்னுடைய பழைய பாவ மனுஷன் இயேசுவோடு கூட அவருடைய மரணத்தில் என்ன செய்யப்பட்டு விட்டது? இணைக்கப்பட்டு இப்பொழுது பாருங்க, நான் என்னுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு, பாவ சுபாவத்துக்கு, பாவ அந்த குணம் நிறைந்த அந்த பழைய மனுஷனுக்கு நான் இயேசுவோடு கூட என்ன செய்து விட்டேன்? மரித்து விட்டேன். மரித்தது மட்டும் இல்லை, இப்போ நான் நிரந்தரமாக அந்த பழைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன் என்பதை உறுதி செய்வதற்காக பாருங்க, இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட போது பாருங்க, நம்முடைய பழைய மனுஷன் இயேசுவுடனே கூட என்ன செய்யப்பட்டாச்சு? அடக்கம் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. பழைய பாவ அடிமைத்தன வாழ்க்கை இயேசுவின் சிலுவையோடு என்ன செய்து விட்டது? முடிந்து விட்டது. பாருங்க, முடிந்து விட்டது. இயேசுவோடு கூட நம்முடைய பழைய மனுஷனை என்ன செய்தாச்சா? அடக்கம் பண்ணியாச்சா? அது மட்டும் இல்லை, பாருங்க, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்லேருந்து எழுப்பப்பட்ட போது நாமும் என்ன செய்யப்பட்டு விட்டோமா? அவரோடு கூட என்ன செய்யப்பட்டு விட்டோம்? எழுப்பப்பட்டு விட்டோமா? பாருங்க, இதை மட்டும் நம்ம வாசித்து பாருங்க, இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். பாருங்க, கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, அங்கே ரோமரில் சொன்னதை இங்கே பவுல் சொல்றாரு. பாருங்க, கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு அவர் தான் திராட்சை செடி, நாம் அவருடைய அந்த செடியில் உள்ள கிளைகளாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போது கிறிஸ்துவுக்கு என்ன நடந்துச்சோ அது நமக்கும் என்ன செய்தது? நடந்தது. பாருங்க, என்ன நடந்துச்சு? கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டதன் மூலம் பாருங்க, ஞான ஸ்நானத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து கடைசியில் அவரோடு கூட அடக்கமும் நம்முடைய பழைய மனுஷனை என்ன செய்தாச்சு? பழைய பாவ மனுஷனை பாருங்க, இயேசுவோடு கூட என்ன செய்தாச்சு? அடக்கம் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ பழைய பாவ சுபாவத்துக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்தாச்சு? மரித்து விட்டோம். அந்த வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் அதோட முடியலை. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபோது வேதம் சொல்லுது, நாம் தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினால் அவரோடு கூட என்ன செய்து விட்டோம்? எழுந்து விட்டோம். ஹல்லேலூயா! அவரோடு கூட நாம் எழுந்து விட்டோம். தேவ பிள்ளைகளே, எப்படி எழுந்து விட்டோம்? ரோமர் 6:4 வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நாம் அவரோடு கூட என்ன செய்து விட்டோம்? எழுந்து விட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுனுடைய அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனில் நம்மளும் இணைக்கப்பட்டு இப்போ நம்ம என்ன செய்யப்பட்டு விட்டோமா? ஒரு புது மனுஷனாக, ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுபாவம் கொண்ட ஒரு புது மனுஷனாக நாம் என்ன செய்து விட்டோம்? மாறிவிட்டோம். பாருங்க, அப்போது இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் இப்போ 2 கொரிந்தியர் 5:17 நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாசித்து முடிக்கலாம். பாருங்க, 2 கொரிந்தியர் 5:17. அப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவுக்குள் பாருங்க நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்களா? அப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால இப்போ நமக்குள்ளே ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குங்க. என்ன அற்புதம்? நான் கிறிஸ்துவோடு ஆவிக்குரிய இதில் இணைக்கப்பட்டதின் மூலம் அவருடைய சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலில் நான் இணைக்கப்பட்டு
என்னாய் விடுகிறேன். பாருங்க, என்னை அடிமைப்படுத்தி இருந்த அந்த பழைய பாவ மனுஷனுக்கு, பழைய பாவ சுபாவத்துக்கு, அந்த பாவத்தின் வல்லமைக்கு நான் இயேசுவோடு கூட சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்படுவதன் மூலம் நான் பாவத்தின் வல்லமையிலிருந்து என்ன செய்கிறேன்? விடுவிக்கப்படுகிறேன். பாவ சுபாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்போ இயேசுவோடைய உயிர்த்தெழுதலே பங்கெடுத்ததன் மூலம் ஒரு புது சிருஷ்டியா, பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாக்கப்பட்ட ஒரு புது மனுஷனாக என்ன செய்யப்படுறேன்? மாற்றப்படுகிறேன். மாற்றப்பட்டதன் மூலம் இப்போ இந்த புது மனுஷனாய் நடந்து கொள்ளும்படிக்கு தான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கோமா? அதனால தான் இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக என்ன செய்கிறோம்? தேவ பிள்ளைகளை இருக்கிறோம். பாருங்க, இந்த நமக்குள் ஏற்பட்டிருக்கிற இந்த சுபாவ மாற்றம் தான் பாருங்க பரிசுத்தமாகுதல் என்னும் சத்தியத்துக்கு அஸ்திவாரமாக வேதம் நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. அல்லேலூயா. ஆதலால் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்னைக்கு வேதம் ஏன் உங்களை பார்த்து பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லுது? ஏன்னா நீங்கள் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டு பழைய பாவ சுபாவத்துக்கு, பாவ வல்லமைக்கு மரித்து விட்டீர்கள். அந்த பாவ மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ கிறிஸ்துவோடு கூட புது மனுஷனாக உயிர்த்தெழுந்து இப்போ புது சிருஷ்டியாக மாறிட்டீங்க. ஒரு புது மனுஷனாக, இயேசுவின் சுபாவம் கொண்ட மனுஷனாக மாறிட்டீங்க. ஆதலால் இந்த சுபாவத்தில் நடக்கிறவர்களாய் வாழ்வீர்களாக என்று சொல்லி கர்த்தரும் நம்மை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். நாம் ஜெபித்து முடிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் வருகிறோப்பா. நல்ல நாளில் எவ்வளோ பெரிய ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே பொறுக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஓ, அவர் திராட்சை செடி, நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம். அவர் சரீரத்தின் தலையாக இருக்கிறார், நாங்கள் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். இப்படியாக நாங்கள் அவரோடு ஒரு நெருக்கமான விதத்தில் இணைக்கப்பட்டு விட்டதன் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த பெரிய சுபாவ மாற்றத்துக்காய் ஸ்தோத்திரப்பா. சிலுவையில் இயேசுவோடு கூட நாங்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதன் மூலம் எங்களுடைய பழைய பாவ சுபாவத்துக்கு, பழைய பாவத்தின் வல்லமைக்கு நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்து விட்டோம். ஆண்டவரே, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். பாவ சுபாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டாக்காய் ஸ்தோத்திரம். நாளிலே ஆண்டவர், நாங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்து நாங்களும் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால் இயேசுவின் சுபாவமுடையவர்களாய் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு விட்டாக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தின் வெளிச்சம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் உதிக்கட்டும். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, நான் ஒரு புது மனுஷன். அதனால் இனி நான் இயேசுவின் சுபாவம் உடையவனாய் வாழுவேன் என்ற ஒரு உணர்வு உடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகி இதனாலிருந்து உடைய பிள்ளைகளோட வாழ்க்கை நடக்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டுறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.